நதாஷா, நதாஷா, நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நீ நல்லவனா இல்லனா நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? முதல்ல எங்க அம்மா அப்பா கிட்ட நீ வரதட்சணை வாங்கிட்ட. அதுக்கும் மேல இப்ப நீ என்கிட்ட வந்து கேக்குற நான் ஏன் உன்கிட்ட பேச மாட்டேன்னு. உனக்கு புரியலையா நான் ஏன் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு? அட என்னமா நடந்தது? வாங்க. அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறீங்களே. இந்த இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இது என்ன சின்ன விஷயமா விவான்? எனக்கே அசிங்கமா இருக்கு உன்னை நினைச்சா. உன்ன மாதிரி கீழ்த்தனமான ஒருத்தனை லவ் பண்ணதுக்கும் கல்யாணம் பண்ணதுக்கும். உனக்கு தான் லவ்னா என்னன்னு தெரியலையே. உனக்கு பணம் மட்டும்தான் முக்கியமா இருக்கு. பேபி, நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன நீ தொடாத. நான் தான் உன்னை அவ்வளவு லவ் பண்ணனே. பணத்தையும் லவ் பண்ணனே. அதுக்காக தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நீ இப்போ எனக்கு சொந்தம். என்னோட புதையல் நீ. எனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ, எப்பெல்லாம் தேவைப்படுதோ உன்கிட்ட இருந்து எடுத்துப்பேன். உன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய பணத்தை கறக்க வேண்டியது இருக்கு செல்லம். இப்பவே டென்ஷனான எப்படி? நீ எக்ஸ்பெக்ட் கூட பண்ணாத விவான். இனி என்கிட்ட இருந்தும் என் வீட்ல இருந்தும் உனக்கு எதுவும் கிடைக்காது. பேசிக்கிட்டே போற. விவான், அடி விவான் என்ன பாத்துட்டு இருக்க? இங்க பாரு. போட்டாதான் சரியா வரும். இன்னொன்னு போட்டாதான் சரியா வரும். பணம் கொண்டு வர மாட்டியாடி? உங்க அப்பனோட செல்ல பொண்ணு பணம் கொண்டு வர மாட்டியாடி? இப்போ உன்னை என்ன பண்ண போற பாரு. அதுக்கப்புறம் பணம் தர மாட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிப்பேன். முடியாதுன்னு சொல்வியாடி? உள்ள வாடி, உள்ள வாடி, உன்னை கவனிக்கிறேன். சொல்லுவாங்க கல்யாணம் ஒரு புனிதமான பந்தோன்னு. 2 ஆத்மாக்களின் சங்கமம்னு சொல்லுவாங்க. உறவுங்கிறது 2 பேருக்கு இடையில ஏற்படுறது மட்டும் இல்ல, 2 குடும்பங்களை ஒண்ணு சேர்க்கிறது அது. ஆனா ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த புனிதமான உறவை வரதட்சணைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த புனிதத்தையே கெடுத்துடுறாங்க. வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட புது எபிசோட பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி விவான் மாதிரி ஆளுங்க ஒரு பெரிய மனுஷனுடைய பொண்ணை வெறும் பணத்துக்காக வீட்டுக்கு கூட்டு வராங்கன்னு. அது மூலமா அவங்க தங்களுடைய பணத்தாசையை நிறைவேற்றிக்கிறாங்க. நதாஷா இந்த வரதட்சணை விவகாரத்துல இருந்து தப்பிச்சாளா? அவளால விவானுடைய பண பேராசையை தடுக்க முடிஞ்சுதா? வாங்க பார்க்கலாம். கையெடு மேல இருந்து ப்ளீஸ். என்ன பேசுற நீ? நான் உன்னோட புருஷன். புருஷனுக்கு வேற சில கடமைகளும் இருக்கு விவான். அதை நீ கடைபிடிக்கணும். அம்மா என்ன அடிக்கும் போது நீ தடுத்தியா அவங்கள? அப்ப எதுவும் சொல்லல. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? என்கிட்டயே உன் வாய் நீளுது. விவான், என்ன விடு. மகாராணி மேடம், எழுந்துருங்க. ஒடியே எழுந்துரு. வீட்டு வேலை யார் பண்ண? உங்க அப்பனா? அத்தை, வேலைக்காரங்க தான் இருக்காங்கல்ல. வேலைக்காரங்க தான் இருக்காங்கல்ல. வேலைக்காரங்களெல்லாம் வேலையை விட்டு நிறுத்தியாச்சு. ஏன்னா என்னால அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியல. அப்போ வேலையெல்லாம் நீ தானே செஞ்சாகனா? எழுந்துரு. திவான், என்னப்பா என்ன பார்த்தா பிச்சைக்காரன் போல தெரியுதா? சில்லறத்தனமா பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் 1 வாரத்துல உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறேன். இது என்னோட ப்ராமிஸ். டீ வேணும்னு வாயை திறந்து கேட்கணுமா? எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? கண்ணு தெரியல உனக்கு? டீ எடுத்துட்டு வா. இங்கே பார், உங்கள் அப்பாவுக்கு ஃபோனை போடு. அவர்கிட்ட சொல்லு 5 நாளில் 5 கோடி ரூபாய் வேணும்னு. 5 கோடி. காதில் விளையலையா நான் சொல்கிறது? நதாஷா, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு இப்போவே ஃபோனை பண்ணி கேட்குறியா இல்லையா?
பண்ண முடியாது. விவான், எங்க போறீங்க மகாராணி? அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாதுன்னு சொன்னா தினமும் இந்த மாதிரி தான் நடக்கும் உனக்கு. புரிஞ்சுதாடி? போ, உள்ள போ. அட, எங்க போற மருமகளே? சாப்பாடு பண்றதுக்கு. ஓ, சமையல் பண்றதுக்கா? இல்ல இல்ல, இன்னைக்கு நீ வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட. அதனால இன்னைக்கு நீ சமையல் பண்ண வேண்டாம். இங்க பாரு, நாங்க உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாங்க எங்க கையால ஊட்டி விட போறோம். இல்லையாடா விவான்? ஆமா, என்கிட்டயும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இங்க பாரு. டன் டடை. இந்த கயிறை யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ரெடியா இரு. விவான் ப்ளீஸ், விவான் வேணாம். விவான், இது புடிங்க. விவான் சொல்றது கேளு விவான், ப்ளீஸ் விவான். விவான் வேணாம். விவான் விடு. வாய மூடி. என்ன விடு. நல்லா கட்டுறா. விவான் ப்ளீஸ், விவான் என்ன விட்டுடு. சும்மா இருடி. அப்பா கிட்ட இருந்து பணம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்டி நீ. ஏய், இருக்குமா கட்டுறா. விவான் ப்ளீஸ், விவான். இப்ப நாங்க உனக்கு சாப்பாடு ஊட்டி விட போறோம் மருமகளே. இத பாரு மருமகளே, உனக்கு தான் டேஸ்டா சாப்பிடுறதுனா பிடிக்குமே, காரமா. பாரு இத. உனக்காக ஸ்பெஷல் இது. விவான் ப்ளீஸ். அண்ணா வேணாம். அத்தை சொல்றது கேளுங்க. வேணாம் ப்ளீஸ் அத்தை. வேணாம். விவான், என்னடா இவ சாப்பிடவே மாட்டேங்கிறா? தண்ணி. டோமா. விவான், உன் பொண்டாட்டி தண்ணி கொடு. குடுங்கப்பா. விவான் ப்ளீஸ், என்னால முடியல விவான். தண்ணி குடு. அப்படியே கடந்து துடிச்சுக்கிட்டே இரு, தண்ணி குடிக்காம. உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை கொண்டாந்து கொடுக்காத வரைக்கும் நாங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்போம். புரிஞ்சுதா? போதும்டா, இன்னைக்கு இவ்ளோ போதும் உங்களுக்கு. விவான். ஏய் மகாராணி, எழுந்துரு. வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேணா? யார் செய்வா? உங்க அப்பனா? வா வா வா. என் போன் எங்க போச்சு? வணக்கம் ஆண்டி. அட வா மஷிகா, எப்படி இருக்கு நீ? வா உள்ள வா. நாங்க இப்பதான் சாப்பிட உட்கார்ந்தோம். சரி, நீயும் எங்க கூட வந்து சாப்பிடு. நதாஷா, என்னாச்சு உனக்கு? நீ நீ ஏன் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ற? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? உனக்கு வேணா இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கலாம் விவான், ஆனா எனக்கு இது பெரிய விஷயம். உன் மூஞ்ச கூட பார்க்க பிடிக்கல எனக்கு. நான் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற உடனே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு. ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. நதாஷா ப்ளீஸ். நதாஷா, நல்லதா போச்சு நீ வந்தது. உன்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இங்க பாரு, விவான் எப்படி பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க. என்னால இவங்க கூட இனிமே இருக்க முடியாது. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போயிரு ப்ளீஸ். என்ன காப்பாத்து ப்ளீஸ். அதுல மிளகா வச்சிருக்காங்க, அதை எப்படி நான் சாப்பிட முடியும்? நதாஷா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இதுல மிளகாலாம் ஒண்ணு இல்ல. ஷிகா, நீ எடுத்து சொல்ல அவளுக்கு. சரி இரு, ரிலாக்ஸ். நான் என்னன்னு பாக்குறேன். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ முதல்ல. நான் உண்மையை சொல்லிட்டு ஒரு இருக்கேன். நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் தான் சொன்னேன்ல மிளகா இருக்குன்னு பாரு. நதாஷா, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன இருக்குன்னு பாரு.
என்ன இது? ஏன் இப்படிலாம் டிராமா பண்ற? நானே என் கண்ணால பாத்துட்டேன். நீ தான் உன்னோட ஆட்டிடியூட மாத்திக்கணும். உன்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு என்ன இங்க கூப்பிடாத ப்ளீஸ். ஷிகா ஷிகா, உனக்கு நம்பிக்கை வரலன்னா நீ ஒண்ணு பண்ணு. எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி நீ பேசி பாரு. சரி சரி, நீ டாடிக்கே ஃபோன் பண்ணு. ஷிகா, இங்க பாரு. ஷிகா, நீ ஃபோன் பண்ணு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் அங்கிள் கால் பண்றேன். வணக்கம் அங்கிள். வணக்கம் ஷிகாமா. நதாஷா அவ நல்லதானே இருக்கா? ஐ மீன் மாமியார் வீட்ல அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் இல்லையே? அப்படிலாம் இல்லம்மா. அவளுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உனக்கு யார் சொன்னது? அவ அங்க சந்தோஷமா தான் இருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீ நதாஷாவோட பேச்செல்லாம் கேட்காத. திவான் கூட ஏதாவது சண்டை போட்டிருப்பா, அதனால கூட இருக்கலாம். அவளுக்கு அங்க எந்த குறையும் இல்லம்மா. இப்போ உனக்கு ஓகேவா? பாய். ஷிகா, நான் சொல்றது கேளு. ஆனா உன்னோட நடவடிக்கையெல்லாம் நாளுக்கு நாள் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு உங்க அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணது. அந்த ஆளை மிரட்டினா இல்லைன்னா இன்னைக்கு ஷிகா முன்னாடி எங்க வேஷத்தை கலைச்சிருப்ப நீ. இப்ப சொல்லு, பணம் வாங்கிட்டு வருவியா மாட்டியா? சொல்லு. கேட்டுட்டு இருக்கல உன்கிட்ட, பணம் வாங்கிட்டு வருவியா மாட்டியா? பணத்தை நீ கொண்டு வந்து தான் ஆகணும். நீ பணத்தை கொண்டு வந்து தராத வரைக்கும் நீ பட்னி தான் கிடக்கணும். நல்ல அடியும் வாங்குவேன். திவான், ஏ மச்சான், எப்படிடா இருக்க? ஹாய் மச்சான். அதை ஏன்டா கேக்குற? திவான், உன்னோட ஒய்ஃப் எங்க? ஆளையே பார்க்க முடியலையே. உள்ள இருக்கா. உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. அழகான வீடு, அழகான ஒய்ஃபு, பணத்துக்கும் குறைச்சல் இல்லை. நீ கொடுத்து வச்ச வேண்டா. எங்களை பாரு, இவனை மாதிரிலாம் எப்பவுமே லைஃப் நமக்கு அமையாதுடா. என்னடா பணம்? அடம் பிடிக்கிறாடா என் பொண்டாட்டி. அவளை கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்கு. பணத்தை கொண்டு வந்து தரமாட்டேங்கிறாடா. ஆனா நான் விட மாட்டேன். அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கியே தருவேன். அவளையும் அவங்க அப்பனையும் இதுக்காக டார்ச்சர் பண்ண வேண்டியதா இருந்தாலும் பண்ணுவேன். விவான் மாதிரி ஒரு ஆளு எந்த எல்லைக்கும் போவா, எந்த எல்லையையும் மீறுவா அவ. ஆனா நடாஷாவோட இந்த நிலைமைக்கு பொறுப்பாளி எந்த அளவுக்கு விவானும் அவன் குடும்பமும் இருந்தாங்களோ அதை விட அதிகமா அவளுடைய அப்பா அம்மா. அவங்க தங்களுடைய பொண்ணை நல்லா வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க, நல்லபடியா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க தங்களுடைய பழமையான எண்ணங்களை மாத்திக்கல. நடாஷாவால இந்த நரகத்திலிருந்து வெளியே வர முடியுமா? நதாஷா, எனக்கு டீ வேணும், போட்டு கொடு. நதாஷா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எந்திரி. மாம், டாட். என்னாச்சு? மாம், நதாஷா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அப்படி என்னாச்சு இவளுக்கு? நதாஷா மயக்கமாயிட்டா போல இருக்குடா. மயக்கமா? விவான், சீக்கிரம் டாக்டர் கூப்பிட்டு முதல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லையா டாக்டர்? வாழ்த்துக்கள். உங்க மருமக தாயாக போறா. ஓ, உன்னோட மாமனார் வீட்டுக்கு போனை போடு. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல வேணாமா? உண்மைதான், எல்லாரும் முன்னாடி வெளியே வந்துருச்சு. இனிமே போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பாரு விவான், உண்மை என்னன்னு அது எங்களுக்கும் நல்லா தெரியும், உங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உன்னை, என் பொண்ணை நல்லா பாத்துக்கோ. மாமா, அது என்னன்னா இந்த காலத்துல எல்லாம் எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கிறது இல்ல. நான் நல்லா பாத்துக்கிறேன் உங்க பொண்ணை, ஆனா அதுக்கு விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்பா, இந்த தடவை நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நான் உங்க கூடவே வந்துடுறேன். இப்படி ஒரு வீட்ல என்னால இருக்க முடியாது. வாங்கப்பா போலாம். இல்லம்மா, நீ எங்களோட வர முடியாது. ஏன் ஏன் வர முடியாது? ஏன்னா இப்ப இதுதான் உன்னுடைய வீடு, இதுதான் உன்னுடைய புகுந்த வீடு. ஒரு பொண்ணு அப்படிலாம் புகுந்த வீடை விட்டுட்டு வரக்கூடாது. இன்னைக்கு நாங்க உன்னை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட்டோம்னா இந்த சமுதாயம் என்ன சொல்லும்?
5 மாசமா அவளை எவ்வளோ அடிக்கிறோம், எவ்வளோ டார்ச்சர் பண்றோம், ஆனா பணத்தை மட்டும் கறக்க முடியலையே. அவ தான் பணத்தை கேட்கவே மாட்டேங்கிறாளே. நம்ம என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம் விவான். உடனே இவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். போய் தெரிஞ்சுட்டு வா, இவ வயித்துல வளருதுல அது பையனா பொண்ணான்னு. அதுக்கப்புறம் யோசிக்கலாம் இவங்க அப்பா கிட்ட பணத்தை வாங்குறத. என்ன சொல்றீங்க? சரியா தான் சொல்கிறேன். நதாஷா, இங்க வா. என்னாச்சு? டாக்டரை பார்க்க போறோம். ஆனா நான் எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்கலையே. இந்த டாக்டர் கிட்டலாம் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம பார்க்க போறது உன் வயித்துல வளர்றது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. ஆனா இது தப்பு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரிஞ்சு போயிடும்ல. இந்த சரி தப்பெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்காத. என்கிட்ட வாக்குவாதம் பண்றதை நிறுத்திட்டு கிளம்பு வா. விவான், விவான், நான் சொல்றது கேளு விவான். போனவங்க இன்னும் வரவே இல்லை. அட இதோ என்ன சமாச்சாரம்? பெண் குழந்தை. ரொம்ப நல்லது. இது இது நல்ல சமாச்சாரமாச்சே. மனசு இப்பதான் நிறைஞ்சிருக்கு. அப்பா, சீக்கிரமா குழந்தையோட தாத்தா பாட்டிக்கு விஷயத்த சொல்லு. அட அவங்க கூட இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை பகிர்ந்துக்கணும்ல. அடி மருமகளே, என்ன நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட மருமகளே. மகாலட்சுமி வீட்டுக்கு வர போறா. இதுவரை என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் மறந்துரு. இனிமே நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏதோ குழந்தையால திருந்துறாங்க போல இருக்கு. பணத்தாசையோட பேரம் பேத்தி மேல இருக்கிற ஆசை ரொம்ப பெருசு போல. என் பொண்ணு மூலமா இவங்க திருந்துனா நல்லதுதான். எவ்வளோ பெரிய சந்தோஷமான சமாச்சாரம். வீட்டுக்கு லக்ஷ்மி வரப்போறா. உங்களுக்கு தான் முக்கியமா வாழ்த்துக்கள் சொல்லணும். வீட்டுக்கு புது உயிர் வரப்போகுது. அந்த குழந்தைக்காக ஏதாவது பண்ணுவாங்க தாத்தா பாட்டி. அட என்ன அப்படி பாக்குற? உனக்காக தான் இதெல்லாம் கேக்குறது. அட உன் குழந்தைக்காக தான் இதெல்லாம் வாங்குறது. தாத்தா பாட்டிக்கும் அதுக்கான கடமை இருக்கும்ல, இல்லையா சதீஷ் அண்ணே? ஆமா. அப்போ இப்ப நாங்க கிளம்புறோம். சரி சரி சரி. அம்மா, எந்த தேவையும் இல்லை எதுவும் பண்றதுக்கு. என்ன நரகத்திலிருந்து வெளியெடுக்கிறதுக்கு நீங்க எதுவும் பண்ணல. என் குழந்தைக்கும் நீங்க எதுவும் பண்ண வேணாம். உங்க பணத்துக்கு இப்ப அவசியம் எதுவும் இல்லை. என் குழந்தைக்கும் தேவையில்லை. அம்மாடி அப்படிலாம் சொல்லாத. நடாஷா, நான் சொல்றத கேளு. நில்லு. சொல்லு, நீ பணத்தை கேப்பியா மாட்டியா? இந்த கத்தியால உன்னையும் உன் குழந்தையையும் ஒரே நேரத்துல போட்டு தள்ளிடுவேன். விவான், இப்படியே ஒரு கோடு கிழிச்சுன்னு வச்சுக்க, உன் கூட சேர்ந்து உன் குழந்தையும் செத்து போயிடும். உன்னை விடு, உன் குழந்தைய பத்தி யோசி. விவான் வேணாம் ப்ளீஸ். விவான் ப்ளீஸ். விவான், விவான். விடுப்பா நீ. இவ அவ அப்பா வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து தரலனா என்ன? இவ பொண்ணால நமக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியும்ல. இவ அவ அப்பா வீட்டுல இருந்து பணம் கொண்டு வந்து தரலனா என்ன? இவ பொண்ணால நமக்கு சம்பாதிச்சு கொடுக்க முடியும்ல. இந்த மாதிரிலாம் உனக்கு நடக்க நான் விட மாட்டேன். எனக்கு என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கோ அது உனக்கு நான் நடக்கவே விட மாட்டேன். புரிஞ்சுதா என் செல்லும்? யாராவது உன் மேல கை வச்சாங்கன்னா இல்ல இல்ல அப்படிலாம் நான் நடக்க விடவே மாட்டேன். என்னோட பிரின்சஸ் நீ. இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ண போறேன். எனக்கு வேற வழியே தெரியல உன்னை காப்பாத்துறதுக்கு. இதுக்கப்புறம்ல நம்மள யாரும் டென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம தனி உலகத்துக்கு போக போறோம். நீயும் நானும் மட்டும்தான்.
அப்படியே நம்ம பொண்ணு மாதிரியே இருக்கா. நட்டாஷாவுடைய குழந்தைய காப்பாத்தியாச்சு. இப்ப அவ தாத்தா பாட்டி கூட வாழறா. ஆனா தாய் இல்லாத அந்த குழந்தையோட குறையை யாராவது போக்க முடியுமா? நாம நம்ம சிந்தனைகளை மாத்திக்கிட்டு வரதட்சணைக்கு எதிராக குரலை எழுப்புவோமா? இல்ல இப்படியே ஒவ்வொரு வீட்டு பொண்ணும் அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க போறத பார்க்க போறோமா? நம்மோட மௌனம் தான் இந்த குற்றம் அதிகமாக காரணம். நம்ம வீட்டு பொண்ணுங்க வரதட்சணைங்கிற பேர்ல என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்குமோ. நாங்க கோரிக்கை வைக்கிறோம் எல்லா மகள்களுக்கும் சகோதரிகளுக்கும், உங்களுக்கு இழைக்கப்படுற அக்கிரமத்தை தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா உங்களுடைய மௌனம் நட்டாஷா மாதிரியே ஒரு நாள் உங்க உயிரையும் வாங்கிடும். ஆனா தப்பு பொண்ணுங்க மேல மட்டும் இல்ல, அதை விட அதிகமா அவங்க பெத்தவங்க மேலதான் இருக்கு. அவங்க தான் வரதட்சணை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தெரியல இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க சாகுறாங்கன்னு, உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழறாங்கன்னு. ஒருவேளை உங்க அக்கம் பக்கத்துல யாராவது வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்துறத பாத்தீங்கன்னா உடனே இந்த விஷயத்தை பத்தின தகவல்களை பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுங்க. இந்த பிரச்சனையை சீக்கிரமா தீர்த்து வைக்கிறதுக்கு சமூகத்துக்கு உதவி பண்ணுங்க. இத்தோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மீண்டும் சந்திக்கிறேன் இந்த மாதிரி குற்றங்கள் இருந்து உங்களை அலர்ட் பண்ண. அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.